புதுச்சேரி உல்லேன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கென்னடி நகரில் செல்லக்கூடிய பிரதான சாலையில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக கால்நடை பராமரிப்புத் துறையின் மூலமாக வெட்டப்பட்ட மரத்தின் அடிப்பகுதிகள் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளதாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கால்நடை பராமரிப்புத் துறையின் மதில் சுவர் விழும் நிலையில் இருந்தபோது அதை உடனடியாக இடித்துவிட்டு புதிய மதில் சுவர் கட்ட வேண்டும் என்றும், மதில் சுவர் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது என்று அப்போது இருந்த இயக்குநருக்கும் தெரிவிக்கப்பட்ட நிலையில், துறையின் அலட்சிய போக்கின் காரணமாக மதில் சுவர் இடிந்து ஒருவர் மீது விழுந்ததில் ஒரு அப்பாவி உயிர் பலியானது. இதேபோல் தற்பொழுது வெட்டப்பட்ட மரத்துண்டுகள் அகற்றப்படாமல் உள்ளது. இதனை பயன்படுத்தி மது அருந்துவதும் சிறுநீர் கழிப்பதும் பல சமூக சீர்கேடுகள் நடைபெறும் இடமாகவே மாறிவிட்டது. மேலும் அந்த சாலைதான் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பாதையாக உள்ளது. மகளிர், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் பெண் பிள்ளைகள் சாலையில் நடக்க முடியாமல் அவதியுற்று வருகின்றனர். வெளியூரில் இருந்து வரும் நபர்கள் சிறுநீர் கழிக்கும் இடமாக அது அமைந்துள்ளது. மேலும் இரவு வேளையில் அந்த மரத்தை பயன்படுத்தி பல விரும்பத்தகாத செயல்களும் நடைபெறுகின்றது. பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட துறையானது விரைந்து வெட்டப்பட்ட மரத்துண்டுகளை அகற்றுமாறு புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வலியுறுத்தியுள்ளார்.